இந்தாங்க தண்ணி குடிங்க. என்னங்க? ஐயோ, என்னங்க? அம்மா, அம்மா என்னாச்சு? அம்மா, என்னாச்சு அத்தை? அப்பா, அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சு? அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா, சம்பந்தி, என்னாச்சு சம்பந்தி? ஐயோ, அப்பா, அப்பா, அப்பா என்ன பாருங்க. என்னாச்சு? டாக்டர் கொஞ்சம் பாருங்க. ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வாங்க. ரொம்ப சிவியரா இருக்காங்க. ஹார்ட் அட்டாக் மாதிரி இருக்கு. ஐயோ, என்னங்க? உடனே அட்மிட் பண்ணி ஆகணும். அம்மா, நீங்களும் அண்ணியும் ஆம்புலன்ஸ்ல வந்துருங்க. நானும் உமாவும் பைக்ல வந்துடும். ஏறுங்க 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 அண்ணி ஏறுங்க. பாத்து வா உமா. வாங்க உட்காருங்கம்மா, உட்காருங்க. அழாதீங்கம்மா. அம்மா அழாதீங்க. அம்மா சொல்லுமா. அண்ணி சொல்லுங்க நீ. அம்மா அழாதீங்க. அம்மா, அப்பாக்கு என்னாச்சு? நெஞ்சு வலி வந்து அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. என்ன நாங்க உடனே கூட்டிட்டு வந்துட்டோம். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. மா மா அழாதீங்கம்மா. அப்பாக்கு ஒன்னும் ஆகாதுமா. சொல்றத கேளுங்கம்மா. ஒன்னும் ஆகாதுமா. அழாதீங்க அத்தை. பண்ணுவேன் கடவுளே. மேகலா பாத்து. டேய் ரவி, டாக்டர் என்னடா சொன்னாரு? பாத்துட்டு இருக்காங்க அண்ணே, இன்னும் எதுவுமே சொல்லல. அழாதீங்கம்மா. ஒன்னும் ஆகாதுமா அப்பாக்கு. மேகலா சமாதானப்படுத்து. ஏன் அத்தை? மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. அம்மா, என்னங்க டாக்டர் வந்துட்டாரு. டாக்டர், அம்மா டாக்டர் வந்திருக்காங்க. டாக்டர் என்னாச்சு? மேசிவ் ஹார்ட் அட்டாக். இமிடியேட்டா சர்ஜரி பண்ணி ஆகும். ஐயோ, என்னங்க? அம்மா புரியல. அம்மா அழாதீங்க. டாக்டர், இப்ப கண்டிஷன் எப்படி இருக்கு அப்பாக்கு? கண்டிஷன் ஸ்டேபிளா இல்ல. உடனே சர்ஜரி பண்ணி ஆகும். நீங்க கவுண்டர்ல பணத்தை கட்டிட்டா உடனே ஆரம்பிச்சிடலாம். எவ்வளவு கட்டுற மாதிரி இருக்கும் டாக்டர்? எப்படியும் ஒரு 5 லட்சம் ரூபா ஆகும். 5 லட்சமா? இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அந்த நம்பரை கொடுத்துருங்க. மற்ற ஃபார்மாலிட்டிஸை கவுண்டர்ல அவங்களே பார்த்துக்குவாங்க. அண்ணே, உன் கம்பெனில தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேல்ல, அந்த நம்பர் கொடுங்க. டேய் ரவி, அதுல வந்து மேகலா, நானு, விஜய் மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்டா.
மெடிக்ளைம் இன்சூரன்ஸ்ல பேரண்ட்ஸும் கவரேஜ்ல வருவாங்க. அண்ணே அண்ணே உன் கார்டை கொடுங்க முதல்ல. டேய் சிஸ்டர் இங்க வாங்க. இந்த நம்பர் தான் டாக்டர். இந்தாங்க, இந்த கார்டை கொண்டு போய் செக் பண்ணுங்க. ஓகே சார். மார்க்கண்டே, சரி. சர்ஜரி எப்படி பண்ணி தான் பண்ணலாமா? டாக்டர் ராஜா, மேகலா, விஜய், சாவித்ரி மட்டும்தான் சார் இருக்கு. நல்லா பாருங்க சிஸ்டர். எங்க அப்பா பேரு மார்க்கண்டேயன், அம்மா பேரு சீதான்னு இருக்கும் பாருங்களேன். இல்ல சார், பார்த்தாச்சு. என்னன்னு இது? உங்க அத்தை பேர்லாம் சேர்த்திருக்க, நம்ம அம்மா அப்பா பேரை சேர்க்காம விட்டுருக்க. அது இல்லடா, அம்மா அப்பா 2 பேரும் நல்லா தானே இருக்காங்கன்னு. அத்தையும் மாமாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா இருக்காங்கன்னு தான் அவர் எடுக்கல. எங்க அம்மாக்கு தான் பிபி சுகர்னு எல்லாம் இருக்கிறதுனால சும்மா போட்டு வச்சிருக்கோம். அவங்களுக்கு நாங்க என்ன செஞ்சிருக்கோம்? மாமாக்கு இப்படி திடீர்னு ஆகும்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? உமா, உன்னோட ஆபீஸ்ல நீ இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பியே, அது என்னாச்சு? ஆமால உமா, உன்னோட இன்சூரன்ஸ் இருக்குமே. அது வந்து அந்த பாலிசி நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் கவர் ஆயிருக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஏன் அம்மா அப்பா பேர் கொடுக்கல? அந்த சமயத்துல மாமாக்கு அவர் ஆபீஸ்ல இன்சூரன்ஸ் இருந்துச்சு, சர்வீஸும் இருந்துச்சு. அவர் இப்படி சீக்கிரமா ரிட்டையர் ஆவார் நான் எதிர்பார்க்கல. அப்போ நீங்க கேஷாவே கட்டிடுங்க. பேஷண்ட் கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்கு. சர்ஜரி எவ்வளவு சீக்கிரம் பண்றோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது. அம்மா 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 கவலைப்படாதீங்கம்மா, பாத்துக்கலாம். எப்படியாவது பணத்தை சீக்கிரமா ரெடி பண்ணிடலாம். அம்மா அழாதீங்கம்மா. டேய், உன்னை யாரா கூட்டு வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க சொன்னது? இப்ப பாரு எவ்வளவு பணம் கட்ட சொல்றாங்கன்னு. அப்படிலாம் முடிவு பண்ணி செய்யல. ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணோம், அவங்க நேரா இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. அப்பா இருந்த நிலைமையில நாங்க அதை பத்தி யோசிக்கிற நிலைமையில இல்லைன்னு. இந்த ஆம்புலன்ஸ்காரங்க எப்பவுமே இப்படிதான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் 1000 2000 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்ட்டு ஜிஹெச்சுக்கு போகாம ஸ்ட்ரெயிட்டா இங்க கூட்டு வந்துருவாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்காரங்க சும்மா இல்லாம இந்த நோய் இருக்கு அந்த நோய் இருக்குன்ட்டு பில்ல கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாமளும் வேற வழி இல்லாம பணத்துக்கு தேவையில்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம். இந்த பாருண்ண, நீ யோசிக்கிற அளவுக்கு எங்களால யோசிக்க முடியாதுண்ணே. எமர்ஜென்சி, அப்பா உயிரை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அந்த சிச்சுவேஷன்ல வேற என்ன செய்ய முடியும்? இப்படி யோசிக்காம கூட்டு வந்து சேர்த்தா இப்ப நான் என்ன பண்ண முடியும்? இப்ப நான் பணத்தை கட்டணுமா? என்னால முடியாது, நீயே பணத்தை கட்டு. ஐயோ மாப்ள, என்ன மாப்ள திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? வேற என்ன சொல்ல சொல்றீங்க? தனியால அவர் என்ன பண்ணுவாரு? அண்ணன் தம்பி 2 பேரும் தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். நம்ம வீட்டு பக்கத்துலயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. இதை விட எல்லா வசதியும் அங்க இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் விட அவ்வளவு பிரமாதமா வைத்தியம் பாக்குறாங்க. எல்லாரும் பெரிய பெரிய டாக்டருங்க. இங்க இருக்கிறத விட எல்லா மிஷினும் அங்க இருக்கு. நீங்க 2 பேரும் அது கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என்ன பார்த்தா இப்ப நான் என்ன பண்ணும்? திடீர்னு 5 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? அது என்ன சாதாரண அமௌண்டா? எவன்டா இப்ப கேட்ட உடனே 5 லட்சம் ரூபாய் தூக்கி வந்து கொடுப்பான்? ஏதோ 10,000 20,000னா கையில இருந்து எடுத்து கொடுப்பாங்க. 5 லட்சம் ரூபாய் மொத்தமா கேட்டா
எங்கடா போவோம் ரவி? நான் மட்டும் பணத்துக்கு என்ன செய்ய? ஏதோ இந்த கடையை போடாம இருந்தா அந்த காசை வச்சு ஏதாவது பண்ணிருக்கலாம். இப்பதான் அப்பாவோட போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைக்கு என் மாமனார் கிட்ட 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த கடையே அவர் கொடுத்த காசுல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில மறுபடியும் அவர்கிட்ட பணத்தை போய் எப்படி கேட்க முடியும்? என்னால முடியாது. நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரு குறையும் சொல்ல முடியாது, அவ்வளவு அருமையா இருக்கு. நீங்க அங்க வச்சு வைத்தியம் பாருங்க, பணத்துக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அம்மா சொல்றது சரியா தான் இருக்கு. நாம ஏன் ஜிஹெச்சுக்கு போக கூடாது? மேகலா, போறதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல. இப்ப இத அம்மாட்ட போய் யார் எடுத்து சொல்லுவா? நான் இன்னொன்னு சொல்லுவேன், மருமக பிள்ளைங்க தப்பா எடுத்துக்க கூடாது. அட தப்பாலாம் எடுத்துக்கல அத்தை, தயவு செய்து சொல்லுங்க. எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் என்ன நடக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அது அந்த கடவுளுக்கு தான் தெரியும். 5 லட்சம் 10 லட்சம் கடன் உடனே வாங்கி பிரைவேட்ல கட்டிட்டு நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த காசு வரணும்னா வருமா? அந்த மாதிரி எத்தனை பேரை நம்ம பார்த்திருப்போம். இல்ல, நான் யதார்த்தமா தான் சொல்றேன். நீங்க தப்பா நினைச்சுக்க வேணாம். ஏதாவது ஒண்ணு ஆக போய் செலவு பண்ண 10 லட்சம் ரூபாய்க்கு மாசம் முழுக்க வட்டி கட்டுறப்பதான் நமக்கு தெரியும். பேசாம கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலே சேர்த்துருங்க. கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணி பாருங்க. ஏங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல தம்பி, இப்ப நம்ம யாரும் அவரை கவனிக்காம விட்டு இல்லையே. பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு பதிலா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில சேர்க்கலான்னு சொன்னேன். பிரைவேட் ஆஸ்பத்திரிங்கிறது நம்மளோட மனசு திருப்திக்காக மட்டும்தான். பிரைவேட் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம்னு சும்மா பெருமைக்காக சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். இப்ப இருக்கிற நிலைமையில அம்மா சொல்றதுதான் சரியா படுது. இத போய் நீங்க அத்தை கிட்ட சொல்லி புரிய வச்சிட்டீங்கன்னா உடனே நம்ம மாமாவை கூட்டிக்கிட்டு ஜிஹெச்சுக்கு போயிடலாம். உமா, நீ போய் அத்தை கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றியா? என்னால எல்லாம் முடியாது. அவங்க என்ன தப்பா நினைக்கிறதுக்கா? ஐயோ, எப்படி பார்த்தாலும் இது உங்க குடும்ப விஷயம். என்ன இருந்தாலும் நான் வெளியாளு, நான் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏதோ எனக்கு தோணுன நல்லத உங்க 2 பேர்கிட்டயும் சொன்னேன், அவ்வளவுதான். மூத்தவங்க நீங்க, அத்தை கிட்ட பக்குவமா புரியுற மாதிரி எடுத்து சொல்லுங்க. ஆமா, இந்த வீட்ல பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தாதான் மூத்தவன் எல்லார் கண்ணுக்கும் தெரியும்ல. சரி சரி, பேசி நேரத்தை கடத்தாம 2 பேருமே போய் அவங்க கிட்ட சொல்ற வழிய பாருங்க. போங்க. சொல்லுமா. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்பா. என்னாச்சுமா? என் மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக்பா. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோம். என்னம்மா சொல்ற? அவர் பார்க்க நல்லா தானே இருந்தாரு, என்ன திடீர்னு இப்படி? தெரியலப்பா, திடீர்னு வீட்ல இருக்கும்போது ஆயிடுச்சு. நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்கோம். நல்ல மிலிட்டரிக்கார மாதிரி இருப்பாரு. இதுல வாக்கிங் அது இதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் வேற. சரி, டாக்டர் என்ன சொல்றாங்க? உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்கப்பா. ஓ, டாக்டர் சொன்னா பண்ணிட வேண்டியதானே? இந்த காலத்துல பைபாஸ் சர்ஜரி எல்லாம் சர்வ சாதாரணம் ஆயிடுச்சுமா. அதான்ப்பா 5 லட்சம் ரூபாய் ஆகும்னு சொல்றாங்க. அவரு காசு ஏதாவது வச்சிருக்காரா? இல்லப்பா. இல்லையா? இன்சூரன்ஸ் ஏதாவது எடுத்து வச்சிருக்காரா? அதுவும் இல்லப்பா. என்னது, இன்சூரன்ஸ் கூட இல்லையா? ஏதோ பெரிய லாயர் மாதிரி நம்ம கிட்ட ரூல்ஸ் எல்லாம் பேசுவாரு. என்னமோ இவர் ஒருத்தர் தான் பிரின்சிபலோட வளர மாதிரி பேசுவாரு. என்ன ஒரு இன்சூரன்ஸ் கூட போடாம வச்சிருக்காரு? உன் மாமனாருக்கு வெறும் வாய் தான். சரி, என்னதான் சொல்றாங்க? அது பயம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. ராஜாவாலையும் பணம் ரெடி பண்ண முடியாதான். அதான் என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்கோம். இந்த பாரு உமா, உங்ககிட்ட ஹை வேல்யூ கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு. யாராவது பேசி உன்னை கரைச்சிடுவாங்க. பார்த்து உஷாரா இருந்துக்கோ. சரிப்பா. காரணம் இல்லாம எதுவுமே நான் சொல்ல மாட்டேமா. அந்த ஆளுக்கு செட்டில்மெண்ட் வந்தப்போ
உங்களுக்கு எப்படி கொடுத்தாரு? ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஈக்குவலா தானே பிரிச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி இப்ப செலவுன்னு வரும்போது பசங்க எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்றது தானே முறை. அதான நியாயம். ஆமாப்பா. ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது தானே சரியா இருக்கும். நீ கேட்டா மட்டும் கொடு. அதே மாதிரி மொத்தமா கொடுத்து கமிட் ஆயிடாத. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து திரும்ப வாங்க முடியாதுமா. பார்த்து நடந்துக்குமா. நீங்க சொல்றது சரிதான்ப்பா. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரிம்மா. வேற எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுமா. சரிப்பா, நான் வச்சிடுறேன். மேகலா, என்னம்மா? இரு. இது பாரு, மாப்பிளைய கொஞ்சம் பார்த்து செலவு பண்ண சொல்லு. உங்க மாமனார் கையிலயும் காசு இல்ல. இந்த ரவி வேற இப்பதான் 3 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், என் மாமனார் கிட்ட காசு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டான். உமா செய்வாளோ என்னமோ நமக்கு தெரியாது. அதனால மாப்பிளைய கொஞ்சம் பார்த்து இருந்துக்க சொல்லு. மொத்தமா செலவு பண்ணிட்டு போறாரு. யாரு இவரா? இவராவது 5 லட்சத்தை தூக்கி கொடுக்கறதாவது. அவருக்கே நெஞ்சு வலி வந்தா கூட அவர் பாக்கெட்ல இருந்து 5 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டாரு. அடுத்தவங்க பாக்கெட்ல இருக்கான்னு தான் பாப்பாரு. அவரை பத்தி உனக்கு தெரியாதுமா. என்னடி சொல்ற நீ? உள்ளது தானே சொல்றேன். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஆனா கூட இதே கதிதான். அதனாலதான் நான் உஷாரா கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன். நீங்க பார்த்து நடந்துக்கங்க. அதெல்லாம் 10 பைசா எடுத்து கூட செலவு பண்ண மாட்டாரு. நீ ஒன்னும் கவலைப்படாத. என்ன சார், பணம் கட்டியாச்சா? அதுக்காக தான் பேசிட்டு இருக்கோம் டாக்டர். என்ன சார் நீங்க அர்ஜென்ட்டா சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். பேஷண்ட்டுடைய கண்டிஷன் எப்போ என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அவரோட பசங்க நீங்க 2 பேரும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம இருக்கீங்க. டாக்டர், நாங்க சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது. 5 லட்சம் ரூபான்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட் டாக்டர். அப்படி உடனே எல்லாம் ரெடி பண்ண முடியாது டாக்டர். கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் பேஷண்ட் அட்மிட் பண்ணி செக் பண்ண உடனே சொல்லிட்டேனே. டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ணணும்னா கொஞ்சம் டைம் வேணும் டாக்டர். சரி, எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சர்ஜரி பண்றது நல்லது. பாத்துங்க. டாக்டர், இதே ஆபரேஷன் ஜிஹெச்ல பண்ண முடியுமா? ஒய் நாட், தாராளமா பண்ணலாம். அங்கேயும் இதே தான் பண்ணுவாங்க. நீங்க இங்க எக்ஸ்பென்சிவ்னு பாத்தீங்கன்னா ஒரு டாக்டரா என்னோட ஃபீஸை வேணா குறைச்சிக்க முடியும். மற்றபடி ஹாஸ்பிட்டலுக்குன்னு இருக்கிற நார்ம்ஸு, ரூல்ஸு, ஓவர் ஹெட்ஸு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாமா டாக்டர்? கூட்டிட்டு போலாம் தான். ஆனால் பேஷண்ட் இருக்கிற கண்டிஷனுக்கு அவரை இங்கிருந்து மூவ் பண்ணவோ ஷிஃப்ட் பண்ணவோ எதுவுமே முடியாது. மேபி அவர் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால இங்கேயே சர்ஜரி பண்றது தான் நல்லதுன்னு சொல்றேன். இதை நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன்றதுக்காக சொல்லல. அவர் மேல இருக்கிற உண்மையான அக்கறையில தான் சொல்றேன். எதுவா இருந்தாலும் உடனே முடிவெடுங்க. அதான் நான் அப்பவே சொன்னேன்ல, இந்த பிரைவேட் ஆஸ்பத்திரி எப்பவுமே இப்படிதான். ஒரு தடவை உள்ள வந்து சிக்கிட்டோம், நம்மளை வச்சு பயம்பொருத்தி மொத்த சொத்தி எழுதி வாங்காம விட மாட்டாங்க. என்ன பண்ண போறோம் தெரியல. ஏன் வரும்போது இதை விட மோசமான கண்டிஷன்ல தானே கூட்டு வந்தோம். அப்போ ஒன்றும் ஆகாதவருக்கு இப்போ மட்டும் ஆம்புலன்ஸ்ல கூட்டு போனா பிரச்சனை வந்துருமாமா? எப்படி பயமுறுத்துறாங்க பாத்தியா? எனக்கும் அதானே தோணுது. பேசாம
ஆம்புலன்ஸ்ல ஜிஹெச் கூட்டிட்டு போயிடலான்னு தான் தோணுது. இருடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுங்களே வந்து புதுசா ஏதாவது ஒரு கதை சொன்னாலும் சொல்லுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாப்போம். பணத்தை கட்டிதான் ஆகணும்னு சொன்னா கூட்டிட்டு போயிடலாம். வாண்ணே போலாம். சரி வா. ம்.